ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் ஒரே ஒரு இலை சொல்லிக்கிறேன். அந்த இலையை இரவு 12 மணிக்கு நீங்கள் வைத்து வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கடன் தொல்லை, குழந்தை பாக்கியிலைனாலும் சரி, அரசாங்க வேலை வேணும், எனக்கு சம்பள உயர்வு வேணும், என்னுடைய சொந்த தொழில் பெரிய அளவில் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனக்கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. வீடு கட்டணும், இது போல் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு இலையை இரவு 12 மணிக்கு நீங்கள் வைத்து வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வெற்றி, இது போல் பயங்கரமாக இருக்கும். இப்போ அப்படியே பணக்காரங்க, நம்ம இவ்வளோ ஒரு ஏழையாக இருக்கிறோம், இந்த ஒரு இலையை வைத்து வழிபடும் பொழுது ஏழையாக இருந்தாலும் அவங்களே கோடீஸ்வரமாக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இலை. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை மிகவும் அற்புதமான நாள். வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அன்று இரவு வெள்ளிக்கிழமை 8/3/2024 மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி இரவு நீங்கள் 12 மணி அப்படிங்கும் பொழுது சிவனுக்கு ஒரே ஒரு வில்வ இலை சிவனோட தலையில் வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அற்புதத்தை நீங்கள் ஒரு மனிதனாக பிறந்துட்டு நீங்கள் பட்ட அனைத்து துன்பத்துக்கும் இந்த ஒரு இலையில் அப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது. ஒரே ஒரு சிவனுக்கு நீங்கள் சிவன் ஆலயத்துக்கு சென்று ஒரே ஒரு வில்வ இலை வைத்து வழிபட்டால் போதும். இதை நீங்கள் தவற விடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு முழுவதாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கண்மூடி தூங்குங்க. ஓம் ஸ்ரீ சீரடி சாயி ஸ்ரீனிவாசாய வித்மகே சர்வ தேவாய தீமகி தந்தோ சர்வ பிரசோதயாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.